ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Shalom யூடியூப் சேனல். அரவேசு கிறிஸ்தன் சமாதானம் உள்ள இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்பவே சுவையான மட்டன் தோசை வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு 2 கரண்டி மட்டன் குழம்பு இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்ய வேண்டாம். வீட்டில் மட்டன் குழம்பு வைப்போம்ல, அன்றைக்கி நைட்டு நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்ருங்க. ஸோ மட்டன் குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எலும்பு வேண்டாம், எலும்பு அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது கொஞ்சமாக சீரகம் மிளகு பொடி இருக்குல்ல, முட்டைக்குன்னு வீட்டில் ஆஃப் பாயில் போடுறதுக்கு நுணுக்கி வச்சுருப்போம்ல, அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம். அடுத்தது ஒரே ஒரு முட்டை. அப்புறம் நம்மளுக்கு மாவு தோசை மாவு இருந்தால் இது 4 இருந்தால் நம்ம மட்டன் தோசை ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் தோசை செய்யறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. தோசை மாவு ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. கல் தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நைஸாக ஊற்றிடாதீங்க. இது ஒரு கரண்டி லேசாக இழுத்து விட்டால் போதும். விட்டாச்சு. சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போது இது மேலே நம்ம ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மட்டன் துண்டுகளை போட்டுக்கலாம். ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி இப்படி மேலே விட்டுருங்க. முடிஞ்சளவு அந்த குழம்போட நல்லா முட்டை மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நான் என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி தோசை கரண்டி வச்சு இப்படி செஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இன்னும். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்தாலும் மிளகு சீரக பொடி வீட்டிலே இருக்கும், ரெடிமேடாக வச்சுருப்போம். நம்ம எல்லாம் ரெடியாகவே செஞ்சு வச்சுருப்போம். அதை இப்போ மேலே தூவி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க அடுப்பை. இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே ஊற்றிக்கோங்க. ஆயில் சுற்றியும் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு, ஏன்னா நம்ம முந்தைய தோசை ஊற்றிருக்கோம், அது மேலே மட்டன் போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் வேகட்டும். நம்ம எவ்வளோதான் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டாலும் இதுலேயே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்திரிச்சாலும் லேசாக அப்படி தூக்கிட்டு பாருங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி பாருங்க அடியில். இந்த நேரத்தில் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். அந்த தோசையை திருப்பி விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பயந்துடாதீங்க, ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மட்டன் குழம்பு காலையில் இல்லை மதியத்துக்கு லஞ்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சோன்னா அன்றைக்கி நைட்டு இந்த தோசை போட்டுருங்க. நீங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எலும்பாக இருந்தது அப்படின்னா அப்படி திருப்பி விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கறி துண்டுகளாக இருந்துச்சுன்னா அது மேலே போட்டுக்கோங்க. அதுக்கு தான் நான் எலும்பு வேண்டாம், அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொன்னேன். அடுத்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி விட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், சுவையான மட்டன் தோசை 5 நிமிடத்தில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வீட்டிலேயே செஞ்சுட்டோம். ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியே அந்த ஓரமாக எடுத்து அந்த மட்டனோட சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்க வச்சுங்களேன், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே வெறுவாயிலே சாப்பிட்றலாம், குழம்பு கூட தொட்டுக்கலாம், தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்றலாம். இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம லிங்க் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னோட Jehovah Shalom யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சசிகலா ஃப்ரான்சிஸ் கோலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.